துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தன்மை என்ன தெரியுமோ? சமநிலை தேடக்கூடிய உங்களுடைய மனம். எப்பொழுதுமே நீங்க சமநிலை தேடுவீங்க. அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, சமநிலை என்பது உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே வேண்டும். ஆனால் அதே ஒரு மனம்தான் பல நேரங்களில் உங்களை அதிகமாக சிந்திக்க வைப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கும். தேவையில்லாத மன அழுத்தத்திற்குள்ளும் உங்களை தள்ளிவிடக்கூடிய ஒரு காரணமாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல மனம்தான். ஆனா நேரத்திற்கு ஏற்றது போல உங்களை தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை தள்ளிவிடும். தள்ளிவிட்டு என்ன செய்வது என்று தெரியாம உங்களை இன்னமும் சில பிரச்சனைகள்ல ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். ஒரு சிறிய விஷயத்தையும் நீங்க மிக ஆழமாக யோசிப்பீங்க. யோசித்து கொண்டு அதுல தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க உண்டாக்கி கொள்வீங்க. எல்லா கோணங்களிலும் பார்ப்பீங்க. பார்த்து இதுதானா சரி என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. நல்லதுதான் நடக்கும். நல்லது நடந்தாலும் ஆழமாக யோசித்து அதில் ஏதாவது ஒரு தவறு இருக்கா என்று உங்கள் மீது நீங்களே தவறை சுமத்துவீங்க. சுமத்தி இதில் நம்ம இதை சரியாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கூறுவீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த அதிகமாக நீங்கள் யோசிப்பது, அதிகமாக சிந்திப்பது சாதாரண விஷயங்களை கூட பெரிய விஷயமாக மாற்றி உங்களையே அது உங்களுக்குள்ளேயே அது கஷ்டத்தை உள்ளாக்கி கொண்டிருக்கும். இதுவும் உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்திவிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பரிபூர்ணமாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மிகவும் ஒரு வலுவாகவே இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமலும் நீங்கள் தவித்து கொண்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கணும், யாரும் காயப்படக்கூடாது, எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது. இது உங்கள் மீது மட்டும் நீங்கள் நன்மையை உங்கள் மீது மட்டும் வைக்க மாட்டீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நீங்கள் சாமியிட வேண்டினா கூட, சாமி இல்லைனா கோவிலுக்கு செல்வீங்க அல்லவா? அப்படி செல்லும் பொழுது நீங்கள் வேண்டும் பொழுது கூட எல்லாமே சரியாக நடக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படக்கூடாது, என்ன விதமான தவறும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ள அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமான அழுத்தத்தையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இந்த அழுத்தம் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மிகவும் கவனமாக இருக்கும். கவனமாக எடுக்கணும். கவனமாக எடுக்கலை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களை சோர்வடையும் செய்யும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்னாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வும் நிச்சயமாக ஏற்படும். சுய விமர்சனம் கூட உங்களுடைய மனதில் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருப்பதாலையும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களையும் கூட முழுமையாக அனுபவிக்க முடியாமல் உங்களுக்கு போய்விடும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வாரா தோணும். உங்களுடைய தன்னம்பிக்கையை பலமுறை நீங்களே சோதித்து பார்ப்பீங்க. எனக்குள்ள ஏன் தன்னம்பிக்கை குறையுது, என்னுடைய தன்னம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலனானது ஏன் கிடைக்காம போகுது அப்படின்னு உங்கள் மீது நீங்களே சந்தேகித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை நீங்களே ஆக்கிக் கொள்வீங்க. இதனால சிலர் உங்களை எப்போதும் திருப்தி இல்லாதவன், மிகவும் யோசிக்கக்கூடியவன் என்று கூறுவாங்க. ஆனால் அது உங்கள் முன்பு யாரும் கூற மாட்டாங்க. உங்களுடைய பின்பு இவனுக்கு எது நடந்தாலும் அது நன்மைன்னு நடக்க மாட்டோம். எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருந்தா இதுவே எனக்கு போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு அனைவரும் கூறுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும், நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாரும் எது நடந்தாலும் உடனே திருப்தி அடைய மாட்டீங்க. திருப்தி அடையாமல் இன்னும் நல்லா நடந்திருக்கலாமோ, இல்லைனா இன்னும் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த ஒரு பெயரானது உங்களுக்குள்ள நிறைய நபர்கள் நிச்சயமாக வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி செயல்களையும் நீங்கள் நிச்சயமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பெயர்களின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நான் கூறுகிறேன், பார்த்து தெரிந்துக்கோங்க. உண்மை என்னன்னா, நீங்களே உங்களை அதிகமாக சோதிப்பீங்க. சோதித்து உங்களை நீங்களே பார்ப்பீங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கும். உங்களுடைய மௌனத்தின் பின்னால் நீங்கள் தாங்கிய அழுத்தங்கள் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள் அது உங்களை பாதித்து கொண்டிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய மௌனம், நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட கூற மாட்டீங்க. அதை உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொள்வீங்க. வைத்துக்கொண்டு உங்களை நீங்களே பாதிக்கவும் செய்து விடுவீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தனியாக சமாளிக்க முயற்சி செய்வீங்க. யாரிடமும் கூற மாட்டீங்க. இது உங்களுடைய வலிமை. ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களுடைய ஒரு சுமையாகவும் நிச்சயமாக மாறி இருக்கும். இது வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்ம தனியாகவே முடிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு எண்ணம் இருப்பது சரிதான். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது அல்லவா? முடிந்த அளவுக்கு மற்ற நபர்களின் உதவியை நீங்கள் நாடுவது மிகவும் நல்லது. தனியாக செய்வது எத்தனை நாளுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை தள்ளிவிட்டது அப்படின்னா அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமலும் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களோட உதவியும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு சுமையாக கூட நிச்சயமாக மாறும்.
நீங்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க. நம்ம நல்லா இருக்கிறத விட மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அதனால சில நேரங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட அனுபவங்களையும் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. மற்றவங்க நீங்கள் எத்தனையோ நபர்களுக்காக ஓடி ஓடி போவீங்க. ஆனால் அந்த நபர்கள் அனைவரும் அவங்களுடைய தேவைகளும் அவங்களுடைய காலங்கள் ஒரு காலத்திற்கு அப்புறம் மாறும் பொழுது உங்களை அவங்க மறந்து விடுவாங்க. நீங்கள் செய்தது அனைத்தையும் ஒரு பொருட்டாக கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களை விட நீங்கள் பிறரை முன்னிலைப்படுத்தியதால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பின்தங்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையவே பின்தங்கி கொண்டு போகும். சிறிய தவறுகளையும் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொடுவீங்க. அதை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்களுக்குள்ள நீங்கள் மன அழுத்தத்தை அடைந்து கொண்டே இருப்பீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு குறைபாடு போன்ற இருக்கும் என்ற ஒரு உணர்வில் நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நேரம் போகலைங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை கூட யாரும் கவனிக்காமல் இருப்பாங்க. சிலர் உங்களுக்கு தவறான பெயர்களை கூட வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த ஒரு நிலை இனி உங்களுக்கு மாறிவிடும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, மாறும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியுடன் கூடிய ஒரு முன்னேற்ற பாதையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அந்த காலத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லப்படும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மறைய தொடங்கும். மறைந்து உங்களை நீங்களே சந்தேகித்த காலங்கள் அனைத்தும் இனிமேல் தீர்வாகி அது உங்களை நல்ல ஒரு பாதைக்கு நிச்சயமாக எடுத்து செல்லும். தெளிவானது உங்களுக்குள்ள அதிகமாக பிறக்கும். தெளிவு பிறந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், யாரை இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்களே தனிமையை முடிவெடுப்பீங்க. இது வரைக்கும் வீட்டில் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களை குழப்பங்களிலிருந்து உங்களை ஆழ்த்தி கொடுக்கும். இனிமேல் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை வாழ்க்கையாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் கூறுங்க. அதற்காக நிச்சயமான ஒரு தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் சிந்தனை சக்தி இனி உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் போய்விடும். அது உங்களை பலமாக மாற்றும். நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். இனிமேல் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருந்தது அனைத்தையுமே தீர்த்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய கிரகங்களின் ஆதரவு மெதுவாக உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். அதிகரித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் குறைய ஆரம்பிக்கும். குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லும். உங்களுடைய அதிபதி பலம் பெற்று 3 முக்கியமான மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். முதல்ல உங்களுக்கு கொடுப்பது உங்களுடைய மனதில் ஒரு அமைதியையும் தெளிவையும் உருவாக்கி கொடுப்பார். உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதனால உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் என்பதை உங்களுக்கு தெரிய வைப்பார். இரண்டாவதாக உங்களுடைய உழைப்புக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அங்கீகாரம் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மூன்றாவதாக வேலை மற்றும் தொழிலில் சீரான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லப்படும். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைவராலும் இனிமேல் கவனிக்கப்படும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள் கூட இனிமேல் உங்கள் பக்கம் மாறுவார்கள். உங்களுடைய உறவுகளில் நல்ல புரிதலானது உங்களுக்குள்ள உருவாகி அது உங்களுடைய உறவை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். முன்பு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை அது சந்தோஷத்துக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைவராலும் இனிமேல் கவனிக்கப்படும். உறவுகளில் ஒரு புரிதலும் உங்களுக்கு உருவாகும். இதுவரை முன்பு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேல் சந்தோஷமாக மாறிவிடும். புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக திட்டமிட்டு வரும். அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். அவை உங்களை வலுப்படுத்த உதவும். கிரகங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தராமல் இருந்தாலும் சரியான ஒரு பாதையில் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திவிடும். அந்த ஒரு பாதைக்கு பிறகு நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி பிடித்து கொண்டு சென்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். கிரகங்கள் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தராமல் இருக்கலாம், இருந்தாலும் நல்ல ஒரு பலன்களையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அது உங்களுக்கான ஒரு பலனாக இருக்கும். அது நிலையான ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும்.
இதுவரை நீங்கள் அனுபவித்த குழப்பங்கள், அழுத்தங்கள், ஏமாற்றங்கள் இவை அனைத்தும் இப்போது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான மற்றும் தெளிவான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரு பாதையை நீங்கள் பிடித்து வாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உங்களை நம்புங்க. உங்களை நம்பி முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்த முடியும். மற்றவங்களை நம்பி நீங்கள் முன்னேறுவதை விட உங்களை நம்பி நீங்கள் முன்னேறணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். இதை நீங்கள் முதல்ல தெரிந்துக்கோங்க. தெரிந்து கொண்டு நடங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.